எல்லாமே தெரிஞ்சும் நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்றீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய சாடிஸ்டா இருப்பீங்க. என்னடி சொன்ன உன்ன? பொய் சொல்லி என்ன வர வச்சுட்டு அடிக்க வர கை வாங்குவீங்களா? நான் எல்லா நேரத்திலயும் பொறுமையா இருக்க மாட்டேன். பார்த்து நடந்துக்கோங்க. ஹேய் நில்லடி. ஹேய் நில்லுன்னு சொல்றல. ஹேய் ஹேய் நில்லுங்க. சும்மா ஹேய் உன்ன நில்லடி. எவ்வளவு திமிரு இருந்தா என்ன அடிக்க வருவ? நீங்க படுக்க கை வாங்கி என்ன அடிக்க வந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? வழிய விடுங்க. ஹேய் இரு. போதுங்க. இதுக்கு மேலயும் என் பொறுமைய சோதிக்காதீங்க. படிச்சிருக்கீங்களே தவிர கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா உங்களுக்கு? ஆபீஸ்ல இருக்க உங்களுக்கு போன் பண்ணி இப்படிதான் டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா? உங்களை சொல்லி குத்தம் இல்லைங்க. வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்கவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். ஒரு மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். சும்மாவே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தா புத்தி இப்படிதான் கிரிமினலா யோசிக்கும். அடுத்தவங்களை எப்படி நோகடிக்கலான்னு இப்படி எல்லாம் வெட்டியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காம முதல்ல ஒரு நல்ல வேலைக்கு போற வழிய பாருங்க. இந்த குடும்பத்துக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏய் நில்லு. எவ்வளவு திமிரு இருந்தா என் அக்காவை எதிர்த்து பேசுவ? சாரி. நான் சும்மா விடுவேன்னு நினைச்சியா? எப்படி பதில் அடி கொடுக்க போறேன்னு பாரு. என்ன திரும்ப அந்த இடத்துல இருந்து ரத்தம் வருதே. என்னடி ஆச்சு? ஏய் ஏய் சித்ரா, நீயாவது என்ன ஆச்சுன்னு சொல்லு. அம்மா எல்லாமே இந்த ரஞ்சிதாவோட வேலைதாம்மா. ஃபேனை ஏன் நிறுத்தாம போயிட்டேன்னு அக்கா ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அந்த கோவத்துல அவ வீட்டுக்கு வந்து அக்காவை கண்டபடி பேசி தள்ளி விட்டாமா. கீழே விழுந்ததுல அக்காக்கு அடிப்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் வந்துருச்சுமா. ஐயோ ஏய் சித்ரா சொல்றதுல உண்மையாமா? ஆமாமா, நான் பொறுமையாதாம்மா கேட்டேன். சாமி வந்த மாதிரி ஆடி இப்படி எல்லாம் பண்ணிட்டாமா. அவளுக்கு அவ்வளோ திமிர ஆயிடுச்சா? சித்ரா, நீ அவளுக்கு தொடச்சிட்டு மருந்து போட்டு விடு. நான் அதை வந்துடுறேன். அக்கா உன் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. யாருங்க நீங்க? ஏன் வீட்டுக்குள்ள வந்து வீடியோல எடுத்துட்டு இருக்கீங்க? டென்ஷன் ஆகாதீங்க தீனன். நான் கோமதியோட லாயர். லாயர்னா உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா செய்வீங்களா? முதல்ல அந்த வீடியோ டெலீட் பண்ணுங்க. நோ நோ நோ, இது முக்கியமான எவிடன்ஸ். இதை எப்படி டிலீட் பண்ண முடியும்? எவிடன்ஸா? எதுக்கு? டொமஸ்டிக் வயலன்ஸ். சாரிங்க கோமதி மேடம், கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் தான் நான் இங்க வந்தேன். ஆனா நான் வந்த நேரம் தீனன் உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சரி, இந்த ஆர்குமெண்ட் நம்ம கேஸ்க்கு உபயோகமா இருக்குன்னு என் உள்ளுணர்வு தோணுச்சு. அதனாலதான் செல்போன்ல இதை ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன். சும்மா சொல்லக்கூடாது. இவர் இப்ப உங்களை ஒரு அறை அரைஞ்சாரு பாத்தீங்களா? அதுதான் இதுலயே ரொம்ப ஹைலைட்டா அமைஞ்ச விஷயம். மியூச்சுவலா இவர் உங்களுக்கு டிவைஸ் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. பட் முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சாரே லட்டு மாதிரி ஒரு எவிடன்ஸை கொடுத்துட்டாரு. ஏய், என்னடி நடக்குதுங்க? இந்த ஆள் என்ன பேசிட்டு இருக்காரு? உங்க டைவர்ஸ் கேஸை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் தீனன். உங்களுக்கு சம்மதம்னா ஸ்மூத்தா இதை முடிச்சிடலாம். முடியாதுன்னு முரண்டு பிடிச்சிங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸுங்கிற பாயிண்ட்டை ஸ்ட்ராங்கா எடுத்து வைப்போம். நீங்க உங்க பொண்டாட்டியை அடிச்சு கொடுமைப்படுத்துறீங்க, டார்ச்சர் பண்றீங்க, ஏன் கொல்ல கூட பாக்குறீங்க. இதையெல்லாம் கோர்ட்ல சொல்லுவோம். எவிடன்ஸுக்கு இதுல இருக்கிற இந்த வீடியோவே போதும். இவ்வளவு சாடிஸ்டான ஆளுகிட்ட பாப்பாவை ஒப்படைக்க முடியாதுன்னு கோர்ட்ல வாதாடுவோம். இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சோம்னா மேடத்துக்கு ஈஸியா கோர்ட்ல டிவோர்ஸ் கிடைச்சிரும். மேடம், நீங்க கவலையப்படாதீங்க. உங்களுக்கு ஃபேவரா தான் தீர்ப்பு வரும். டொமஸ்டிக் வயலன்ஸ்ங்கற பாயிண்ட் மட்டும் போதுமா சார்? இது போதாது. ஆனா சார் தான் நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் ஆன் பண்றதுக்கு கொடுத்துருக்காரு. உங்க தங்கச்சியை டார்கெட் பண்றாரு, அவங்கள டார்ச்சர் பண்ணி நிறைய கிரிமினல் வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த பாயிண்ட் எல்லாம் இவரை பத்தி நீங்களே என்கிட்ட சொன்னதுதான். இந்த மாதிரி இவர் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்காருன்னு லிஸ்ட் போடுங்க.
எல்லாத்தையும் நம்ம ஆர்குமெண்ட்ல சேர்த்துக்குவோம். இவ்வளவு விஷயம் நெகட்டிவா இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா டிவோர்ஸ் கிடைச்சிரும் மேடம். இன்னைக்கு நடக்கிற மீட்டிங்க்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டீங்களா? எதுவும் மிஸ் ஆகாம ஷோர் சார். பாத்துக்கோங்க கவனமா. கண்டிப்பா சார். ரஞ்சிதா, Sir. are you ready? ரெடி சார். Okay, you can start now. சார், சொல்லுங்க. இந்த வருஷத்துக்கான இன்டர்நேஷனல் எக்ஸ்போல நம்ம ஸ்டால் போட போறோம் இல்லையா, அதுக்கான பிரசன்டேஷனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். ஓகே. Very good. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். Well done. தேங்க்யூ சார். அப்புறம் ரஞ்சிதா, நெக்ஸ்ட் வீக் நம்ம பையர்ஸ் எல்லாம் வராங்க. இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுவல்ல? கண்டிப்பா சார். அது மட்டும் இல்ல ரஞ்சிதா, அவங்கள 30% அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். அது உன்னோட பிரசன்டேஷன்ல மட்டும்தான் இருக்கு. ஷியோர் சார். குட் சார். அப்புறம் அந்த கொரியன் கொட்டேஷன்ஸ்ல என்னாச்சு? சார் ஒரு நிமிஷம் சார். காட்டுங்க. கண்டதையும் சொல்லி என் மேலயும் என் பையன் மேலயும் கம்ப்ளைண்ட் பண்ணல. என் பொண்ணை கொல்ல பார்த்ததா சொல்லி நான் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை ஜெயில தள்ளட்டுமா? ரஞ்சிதா, ரஞ்சிதா, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? யார் இந்த லேடி? இது ஆபீஸ்னு தெரியாது? சார். இவ்வளவு இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றாங்க? சார் சாரி சார். இவங்களோட மாமியார் சார். சார் ஆமா சார், இவங்க என்னோட அத்தை தான். அத்தை கித்தன்னு சொல்லி என் மானத்தை வாங்காதடி. என்ன இவங்க? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இவ என் மருமகளும் இல்ல, இவளுக்கு நான் மாமியாரும் கிடையாது. போலீஸ வச்சு மிரட்டி என் பையன் கையால இவ தாலி வாங்கி கட்டிக்கிட்டா. இவ உருவத்தை வச்சு நல்லவன் இவளை நம்பவே நம்பாதீங்க. உள்ள அத்தனையும் விஷம். ஏய், இவள மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகிய நன்றி கெட்டவளை நான் பார்த்ததே இல்ல. மா, தயவு செஞ்சு உங்க பர்சனல் பிரச்சனை எல்லாம் வீட்ல வச்சுக்கோங்க. இங்க வந்து எங்க வேலையெல்லாம் கெடுக்காதீங்க. முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கு. என்னங்க பொல்லாத மீட்டிங்? இவளை வச்சு செய்யற எந்த வேலையும் விளங்கவே விளங்காது. இந்த மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சிட்டா கோடி கோடியா கொட்டவா போகுது உங்களுக்கு? கொட்டவே கொட்டாது. ஏன்னா இவ ராசி இல்லாதவ. இவளை நீங்க இங்க வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க கம்பெனிய மொத்தமா இழுத்து மூட்டிட்டு தான் போவா. இவ ஒரு ஃப்ராடுங்க. அம்மா, நாங்க என்ன செய்யணுங்கிறத நீங்க சொல்லாதீங்க. ஆபீஸ்க்குள்ள வந்து இப்படியா நடந்துப்பீங்க? வயசாயிடுச்சே தவிர கொஞ்சம் கூட பக்குவம் இல்லாம இருக்கீங்க. சும்மா கத்தாதீங்க சார். எல்லா விஷயத்திலுமே எல்லாரும் கரெக்டா இருக்கிற மாதிரி பேசுறீங்க. இவ்வளவு பெரிய ஆபீஸ் வச்சிருந்தா மட்டும் போதுமா? கோட் சூட் போட்டிருந்தா மட்டும் போதுமா? யாரு நேர்மையா பொறுப்பா வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல மேலதிகாரிக்கு அழகு. அப்படி பார்த்தா நீங்க நல்ல மேலதிகாரியும் இல்ல, உங்களுக்கு தெளிவான புத்தியும் இல்ல. இருந்திருந்தா என் பையனை வேலையை விட்டு அனுப்புவீங்களா? அத்தை, ஏய், வாய் மூடுறி.
ஏதாவது பேசின அசிங்கப்பட்டு போயிடுவ. ஏங்க, இந்த ஏமாத்துக்காரி நேத்து வந்தவ. என் பையன் இந்த கம்பெனி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இங்க இருக்கான். நேரங்காலம் தெரியாம ராத்திரி பகலா இந்த கம்பெனிக்காக உழைச்சு கொட்டிருக்கான். இதோ இவளையே அவன்தான் இந்த கம்பெனிலேயே சேர்த்து விட்டான். என்னம்மா இது? அவன் திறமைக்கு இவ கால் தூசு கூட பெற மாட்டா. ஆனா இவளுக்காக என் பையனை கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டீங்கல்ல. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? இந்த கம்பெனி உருப்பிடுமா? உருப்பிடாது. ஐயோ ரஞ்சிதா, இந்த அம்மாவை உடனடியா வெளியே அனுப்புங்க. இல்ல நான் உங்க மேலதான் ஆக்ஷன் எடுப்பேன். சாரி சார். அத்தை ப்ளீஸ் அத்தை, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தா அது என் மேல காட்டுங்க. இப்படி ஆபீஸ்ல வந்து எல்லாரும் முன்னாடியும் சத்தம் போடுறது நியாயமே இல்ல. தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க அத்தை. ஏய், உனக்கு ஒரு முடிவு கிட்டாம நான் இங்க இருந்து போக மாட்டேன்டி. இத பாருங்க சார், எங்க வீட்டை பொறுப்பா பாத்துக்க வக்கில்லாதவ சார் இவ. இவளை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கீங்களே, எதுவுமே உருப்படாது. This lady is very horrible. முதல்ல வெளியே அனுப்புங்க. இல்ல உங்க ரெண்டு பேர் மேல தான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். சார் 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 மா தயவு செஞ்சு போங்கம்மா. உங்களால எங்க வேலை போயிட்டு போல இருக்கு. இதுக்கு மேல கத்தாதீங்கம்மா ப்ளீஸ். ஸ்வேதா, அவங்க கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போமா ப்ளீஸ். வாங்கம்மா. போறேன் சார், போறேன். வெளியே போலாம் வாங்கம்மா. ஏய், அம்மா, தப்பிச்சிட்டோமே நான் நினைக்காத. சொல்றது ஆபீஸ் Please, முடிஞ்சு நீ அம்மா, வீட்டுக்கு தானே வருவ. வாங்கன்னு சொல்றேன்ல. அப்ப உனக்கு இருக்குடி. ஐயோ, ஏய், அம்மா. உனக்கு என்ன திமிரு இருந்தா என் பொண்ணு மேலே நீ கைய வச்சிருப்ப. அம்மா, நீ வா, வாங்கம்மா. நீ வந்தா உனக்கு இருக்குடி. கைய விடுமா. அம்மா, நீ வாங்கம்மா. வேற. என்ன ரஞ்சிதா அதெல்லாம்? நீங்க திரும்ப திரும்ப சாரி சொல்றதால எதுவும் ஆக போறது இல்ல ரஞ்சிதா. உங்க ஃபேமிலில பிரச்சனை, வீட்ல போய் சண்டை போடுங்க இல்ல அடிச்சுங்க. உங்க பர்சனல் ப்ராப்ளத்துக்கும் இந்த கம்பெனிக்கும் என்ன சம்பந்தம்? உங்க மாமியார் இங்க வந்து ஏன் இன்டிசென்ட்டா கத்திட்டு போனோம்? நாங்க என்ன ஆபீஸ் நடத்துறோமா இல்ல ஃபேமிலி கோர்ட் நடத்துறோமா? வெளியில இந்த விஷயம் தெரிஞ்சா நமக்கு தானே அசிங்கம். இத்தனை வருஷமா பில்டப் பண்ண ரெபுடேஷனே போயிடும். Do you know that? எஸ் சார். வீட்ல நடந்த விஷயத்துக்கு அவங்க இப்படி கம்பெனி வரைக்கும் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நானும் எதிர்பார்க்கல சார். அந்த அம்மா உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணதோட நிறுத்தலையே, அதோட சேர்த்து எனக்கு என்னமோ வேலை தெரியாத மாதிரி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு போறாங்க. அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு யார் கொடுத்தது? இந்த ஃபீல்ட்ல எனக்கு 36 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆளுங்களை எப்படி டீல் பண்ணுங்கிறது எனக்கு தெரியாதா? ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் பத்தி அவங்க எனக்கு சொல்லி தராங்களா? கம்பெனியை எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு அந்த அம்மா கிட்ட நான் புதுசா பாடம் கத்துக்கணுமா? என் மேல இருந்த கோவத்துல தான் அவங்க உங்ககிட்டயும் அப்படியெல்லாம் பேசிட்டாங்க சார். அவங்க சார்பில் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் சார். ரஞ்சிதா, அவங்களுக்கு ஓ மேல மட்டும் கோவம் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க பையனை வேலையை விட்டு தூக்கிட்டோன்னு கம்பெனி மேலேயும் அவங்களுக்கு கோவம் இருக்கு. அதனாலதான் அவங்க என்ன நல்லா திட்டிட்டு போறாங்க. அருண் ஒழுங்கா சின்சியரா ஒர்க் பண்ணிருந்தா நான் ஏன் அவரை வேலையை விட்டு தூக்க போறேன்? அவர் பண்ண தப்பால கம்பெனிக்கு 2 கோடி ரூபாய் நஷ்டம். அவரை டிஸ்மிஸ் பண்ணாம பாராட்டி ப்ரமோஷனா கொடுப்பாங்க? நடந்த தப்புக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டு வேலையை விட்டுறணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க சார். அது நடக்காம அருணை இப்படி பலி கொடுத்துட்டோமேங்கிற கோவம் தான் சார் அவங்களுக்கு. அவர்தான் போகணும்னு நான் சொல்லலையே. யார் போகணுங்கிறத புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து முடிவு பண்ணுங்கன்னு உங்ககிட்ட தான் நான் சாய்ஸ் கொடுத்தேன். தட் வாஸ் யுவர் டெசிஷன். இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? என்னையே அவங்க ப்ளேம் பண்ணணும். சார், அவங்க அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க சார். அவங்களுக்கு இது வாழ்க்கை பிரச்சனை. அந்த குடும்பம் மொத்தமும் அருணோட வருமானத்தை நம்பிதான் சார் இருக்கு. அவருக்கு வேலை போயிட்டதால குடும்பத்தை எப்படி நடத்துறது, செலவுக்கு என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்கு சார். அது மட்டும் இல்லாம அருணுக்கு இன்னும் வேலை கிடைக்கல.
இது எல்லாமே சேர்த்து தான் அத்தை எப்படியெல்லாம் பேச வச்சிருச்சு சார். அதெல்லாம் அவங்க பிரச்சனை ரஞ்சிதா. நீங்களும் அருணும் சேர்ந்து அவங்களுக்கு இத புரிய வச்சிருக்கணும். ஆபீஸ்க்கு வந்து கத்த விட்டுருக்க கூடாது. சாரி சார், இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். நானும் அதுதான் சொல்ல வந்தேன் ரஞ்சிதா. இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கும்போது அவங்க இப்படி வந்து கத்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். திரும்ப இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அருணுக்கு வந்த அதே நிலைமை தான் உங்களுக்கும். ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எந்த தனிப்பட்ட ஆளும் முக்கியமே இல்லை. நீங்க டேலண்டடா இருக்கலாம், எஃபிஷியன்டா ஒர்க் பண்ணலாம். ஆனா உங்களால இந்த கம்பெனியோட குட்விலுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் கூட பார்க்காம உங்களை நாங்க டிஸ்மிஸ் பண்ணிடுவோம். சார், எனக்கு தெரியும் திரும்ப இப்படியெல்லாம் நடக்காதுன்னு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கறேன் சார். என்ன வேலையை விட்டு அனுப்புற முடிவை மட்டும் அவசரப்பட்டு எடுத்துறாதீங்க சார். இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு, நம்பிக்கை எல்லாமே இந்த வேலை மட்டும்தான் சார். வெறும் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்காக நான் இதை சொல்லல சார். என் லைஃபுக்கே இந்த வேலையை தான் நான் பெரிய செக்யூரிட்டியா பாக்குறேன் சார். இது மட்டும் இல்லைன்னா என் நிலைமை ரொம்ப மோசமாயிரும் சார். உங்களுக்கு இந்த வேலை அவ்வளவு முக்கியம்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க தான் கேர்ஃபுல்லா நடந்துக்கணும் ரஞ்சிதா. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்க முடியாது. இஸ் தட் கிளியர்? ஓகே சார்.